நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 2 வழக்குகள், முக்கியமான வழக்குகள் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதனுடைய தீர்ப்புகள் என்ன மாதிரியாக விஷயங்களாக இருக்கும், இந்த வழக்கு அப்படிங்கிறது எவ்வளோ நாள் இது வரைக்கும் போயிட்டு இருந்தது, அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட இணைந்திருக்கார் நெறியாளர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2 கேஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அதில் முதல் கேஸாக நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னா தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான கேஸு. எஸ்பிஐ வந்து மாங்குன்னு ரொம்ப நாளாக எனக்கு இவ்வளோ நாள் டைம் கொடுங்க, 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. 10:30க்கு வழக்கு ஆரம்பிச்சிருக்கு. தீர்ப்பு வந்துருச்சு. என்ன தீர்ப்பு வழங்கினாங்க, யார் பக்கம் வந்திருக்கு தீர்ப்பு? தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக எஸ்பிஐ வந்து கால அவகாசம் கேட்டிருந்தாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தேர்தல் பத்திரங்கள் வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது, மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்குது, அதனால் அதை வந்து ரத்து பண்ணுறோம். மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே எஸ்பிஐ வந்து அவங்களுடைய விவரங்களை, அவங்க விற்ற தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னும், அதை வந்து மார்ச் 13ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் ஆணையம் அவங்களுடைய இணையதளத்தில் வெளியிடணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. மிகவும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து பாஜக அரசுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பண மதிப்பிழப்பு விவகாரத்தை கூட வந்து பாஜக ஆதரவாக தீர்ப்பு வந்தபோது வந்து இது அரசுக்கு ஆதரவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த தீர்ப்பு வந்துச்சு. இந்த தீர்ப்பு வரும்போதே வந்து பல்வேறு விதமாக இதை பார்த்தாங்க. ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்புகளை மோடி அரசு எப்படி அணுகியிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. என்னென்னா தேர்தல் அதிகாரிகள், தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதியும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து புறக்கணித்து பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு அமைச்சர் அப்படின்னு இவங்களா ஒரு அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் போட்டு அதை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. டெல்லி அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உச்சபட்ச அதிகாரம், டெல்லி அரசுடைய உச்சபட்ச அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லும்போது, இல்லை லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தான் அப்படின்னா அதையும் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்டினன்ஸ் போட்டு பிஜேபி இதை செய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு. நம்ம கூட நிறைய இன்டர்வியூஸில் பேசியிருக்கோம். ஆனால் மக்களவை முடிஞ்சதுனால, தேர்தலை நெருங்கிக்கிட்டு இருக்கனால ஆர்டினன்ஸ் போட முடியாது, போட மாட்டாங்க, எஸ்பிஐ கால அவகாசம் கேட்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது. அதே மாதிரியே மார்ச் 6ஆம் தேதி அவங்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்ட போது 4ஆம் தேதி போய்ட்டு ஒரு 9 பக்க அப்ளிகேஷனை போடுறாங்க. அதில் வந்து எங்களுக்கு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் வேணும். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு. எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த அரசு பொறுப்பேற்று ஒரு மாதம் கழிச்சு தான் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வழக்கு தான் அதை தான் இன்றைக்கி விசாரணைக்கு எடுத்துருந்து மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணி மார்ச் 12ஆம் தேதி பிஸ்னஸ் ஹவர்ஸ், நாளை மாலை அவங்களுடைய அலுவலக பணிகள் அதிகாரப்பூர்வமாக அவங்களோட அஃபிஷியல் டைம் க்ளோசிங் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அதை கொடுக்கணும். மார்ச் 15ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தீர்ப்புடைய சாராம்சம். இவ்வளோ நாள் கொடுக்கல, இவ்வளோ நாள் வந்து அவங்க கேட்டவங்க கூட, சுப்ரீம் கோர்ட் கேட்டவங்க கூட வந்து எஸ்பிஐ தரப்புலேருந்து எதுவுமே பண்ணல. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அதுவும் பிஸ்னஸ் ஹவர்ஸ் முடிகிறதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா எஸ்பிஐ கொடுத்துருவாங்களா? அவங்க வந்து நாங்கள் இந்த பக்கத்துலேருந்து இதை மாற்றணும், இந்த பக்கம் நிறையா லிஸ்ட் இருக்குது, இந்த பக்கம் நிறையா லிஸ்ட் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்களே. இல்லை, இந்த வழக்கில் வந்து எஸ்பிஐ சார்பாக வந்து மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே தான் வந்து வாதிட்டு இருந்தார். அவர் வந்து வச்ச வாதம்லாம் வந்து பார்த்தோம்னா நீதிபதிகளே வந்து கொஞ்சம் காமெடியாக டீல் பண்ணுற அளவுக்கு தான் அவரே வாதம் வச்சார். என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு டைம் வேணும். எதுக்கு உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னோடனே, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபிசிக்கலாக வச்சுருக்கோம், சீல்டு போட்ட கவரில் இருக்குது அப்படின்னே. இப்போ என்ன 29 பிரான்ச்சு, அதில் சீல்டு போட்ட கவரில் வச்சுருக்கீங்க, அந்த டீட்டெயில் வந்து மும்பை பிரான்ச்சில் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது, அவ்வளோதானே அப்படின்னோடனே, ஆமாம், எங்களுக்கு வந்து நாங்கள் அதை தொகுத்து யார் வாங்கினாங்க, யார் எந்த கட்சி கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் வேணும் அப்படின்னோடனே, இல்லை அதான் டைம் கொடுக்க முடியாது. சரி, ஓகே, 3 வாரமாவது கொடுங்க. எதுக்கு 3 வாரம் கேட்குறீங்க? இல்லை, நாங்கள் தகவலை கொடுக்கணும். இந்த பார், வித்த கணக்கு உங்ககிட்ட இருக்கா, தனித்தனி கவர் வச்சுருக்க, வித்த கவர் ஒன்று இருக்குது, எலெக்ஷன் கட்சிக்காரங்க கொடுத்த கவர் ஒன்று இருக்குது, 2 கவரை நீ மொத்தமாக கொண்டு போய் வச்சுக்க, அவன் மொத்தமாக போட்டு போகிறான், அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ரிலேட் பண்ணியே கேட்கல, விற்றது நீங்கள் எவ்வளோ விற்றீங்க, எவ்வளோ எந்தெந்த கட்சிகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் தானே கேட்டோம். நீங்கள் ஏன் உட்காந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டுன்னு. இப்போ ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு சீல்டு கவர் கொடுத்துருக்காங்க, சொன்னீங்கன்னா அதையும் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்ன பிறகு இல்லை வேணாம் அப்படின்ட்டு இப்போ அதை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட 22,000 தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்குது அப்படின்னு எஸ்பிஐ தரப்பு சொல்லுது. அந்த 22,000 பத்திரங்களுடைய தகவல்கள் இருக்கும், விற்றவங்களுடைய வாங்கினவங்களுடைய தகவல் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து அதை பணமாக மாற்றிய அரசியல் கட்சிகளோட பட்டியல் இருக்கும்.
இங்கே 22,000 பத்திரத்துக்கான பட்டியல் இருக்குது, மீது அரசியல் கட்சிகளாக இருக்கும். அதை ஒன்றுக்கு ஒன்று நம்ம ரிலேட் பண்ணிக்க போகிறோம். அதை உட்காந்து நாங்கள் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு கோடு இருக்கும், நம்பர் இருக்கும், நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரசி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு. நாட்டிலே நம்பர் 1 பேங்க் நீங்கள், பொதுத்துறை நிறுவனம், இப்படியெல்லாம் நீங்கள் கதை சொல்லாதீங்க. அது உங்களுக்கு தேவை, இப்போ நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னோடனே வேறு வழி இல்லை, நாளைக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பிறகு வந்து இவங்க திருப்பி அப்பீல் போவாங்களா, க்யூரிட்டி பெட்டிஷன் இல்லை ரிவ்யூ பெட்டிஷன் அந்த மாதிரி ஏதாவது போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா சட்ட ரீதியாக அப்படிங்கிற இது இருக்குது. அதை தாண்டி வந்து மோடி இதை எப்படி எதிர்கொள்வார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா இது வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும் பாஜகவுக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய 2019 இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. பிப்ரவரி 15 வரைக்கும் விற்கப்பட்டிருக்குது. அப்போ வரைக்கும் நடைமுறையில் இருந்திருக்கு. இதில் அவங்களுக்கு நன்கொடை கொடுத்த, பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்த நிறுவனங்கள் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் மத்திய புலனாய்வு அமைப்புகளால் ரெய்டு நடத்தப்பட்டிருக்குது. ஒன்று ரெய்டுக்கு முன்னாடி பணம் கொடுத்துருக்காங்க, இல்லை ரெய்டுக்கு அப்புறம் பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து 2 இணையதளம் நியூஸ்லாண்டு, நியூஸ்மினிட் அவங்களுடைய புலனாய்வுல தெரிய வந்திருக்கு. அந்த பட்டியலை கூட அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதையும் தாண்டி மாநில கட்சிகளும் இதில் வந்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறனால அவங்களும் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2 பக்கமும் ஆக மொத்தத்தில் மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்போ இந்த தீர்ப்புக்கு வந்து கொஞ்சம் நடுங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது போலயே. ஆமாம், இதில் வந்து காங்கிரஸ் பயப்படுறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா காங்கிரஸ் இப்போ ஆளுங்கட்சியாக இல்லை, ஒரு சில மாநிலங்களில் மட்டும் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, அது மாநிலம் சார்ந்து பிரச்சனையாக போயிடும். அதை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கோமே, தமிழ்நாட்டில் தேர்தல் பத்திரங்கள் வாங்கினது, இதை வாங்கக்கூடிய ஒரு செல்வாக்கில் இருக்குதுன்னா திமுக, அதிமுக மட்டும்தான். அதிமுகவுக்கு 2 கோடி தான் வந்துச்சு அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதிமுகவே ஒத்துக்குது. திமுகவுக்கு சுமார் 600 கோடி சுத்தம் வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. அதுலேயும் 400 சுத்தம் கோடி வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வந்ததாக ஒரு விவகாரம் இருக்குது. இதில் தான் வந்து கேள்வி இருக்குது. தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது தேர்தல் தொடர்பாக தேர்தல் செலவுகளுக்காக கொடுக்கப்படுது. 2019 ஒரு வாட்டி தேர்தல் செஞ்சுட்டாங்க, 2021 தேர்தல் செஞ்சுட்டாங்க. இந்த 2 வாட்டி தான் கொடுத்துருக்கணும் திமுகவுக்கு அப்படின்னா, 19 தேர்தலுக்கு முன்னாடி, 21 தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் திமுகவுக்கு தேர்தலுக்கு வந்த பிறகு அப்படிங்கும்போது இதில் வந்து குட் ப்ரோகோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதாயம் இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நான் கொடுத்தது மூலயமா எனக்கு சில பொருளாதார அனுகூலங்கள், வேறு அனுகூலங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து பரவலாக இருக்குது. இதே மாதிரி விஷயம் வந்து மம்தா பானர்ஜிக்கும் நடந்திருக்கு. ஒரிசாவில் விஜய் ஜனதா தளம் அவங்க நவீன் பட்நாயக்கும் நடந்திருக்கு. ஸோ மாநில அரசுகளுக்கும் இது வந்து பிரச்சனையாக இருக்குது. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து இடதுசாரிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான முடிவு. ஏன்னா அவங்க வந்து கொள்கை இடவுலேயே வந்து நாங்கள் 1 பைசா கூட தேர்தல் பத்திரமாக வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவே எடுத்தாங்க. அதனால் அவங்கள தவிர்த்து மீது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இது தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த விவரங்கள் வெளியே வந்தால் தெரிய வரும். உண்மையிலே வெளியே வந்துச்சு அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, பாஜக 2 கட்சிகளுக்குமே ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த லிஸ்ட்டு வெளில வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கப்புறமா 2வதாக ஒரு கேஸ் வந்து ஒன்று போயிட்டு இருக்குது, தேர்தல் ஆணையருடைய பணி நியமனம். இது சம்மந்தமாக ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அது என்னாச்சு இப்போது? தேர்தல் ஆணையருடைய பணி நியமனம் தொடர்பாக ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையரை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நியமிக்கக்கூடாது, நியமிக்கிறது சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன உடனே அதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, நாட்டுடைய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இந்த குழு தான் வந்து நிர்ணயிக்கணும், அவங்க தான் தீர்மானிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வச்சு. முதல்ல வந்து தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறது வந்து முன்னாடி ஒருத்தர் மட்டும் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து டிஎன் சேஷன் காலத்தில், அந்த காலத்துலலாம் வந்து அவங்க தான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சில அதிகாரங்கள்லாம் இருக்குங்கிறத செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து காட்டினாங்க. அதுக்கு பிறகு வந்து அரசுகளுக்கு வந்து அது ஒரு சிக்கலாக ஆரம்பிச்சிச்சு. காங்கிரஸ் அரசுக்காக இருந்தாலும் சரி, பாஜக அரசுக்காக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தினோடனே நம்மளை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படுறாங்க, ஒத்தாளாக இருந்தால் ஒட்டுமொத்த அதிகமான அதிகாரமும் அவன் கைக்கும் போயிடும். அதனால் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா 3 பேர்த்த போட்டோம்னா ஒருத்தன் முன்னெழுப்பான், ஒருத்தன் பின்னெழுப்பான், இது பண்ணிக்கலாம், நமக்கு வேண்டிய ஆளை கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவகாரம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி தான் 3 பேரை வச்சு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், மீதி 2 பேர் அவர் கீழே அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இதில் வந்து இப்போது ராஜினாமா செஞ்சுருக்க அருண் கோயல், அண்மையில் அவர் ராஜினாமா செஞ்சுருக்காரு. அதுதான் வந்து இப்போது இந்த சர்ச்சைக்கு காரணம். அருண் கோயல் நியமனமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய நியமனம் தான். அவர் வந்து அரசு துறையில் பதவியேற்கிறாரு, செயலாளராக இருக்கார். அவர் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு. வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டை இன்றைக்கி கொடுக்குறாரு. அடுத்த நாள் வந்து அவருக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் அக்செப்ட் பண்ணப்படுது. புதன்கிழமை கொடுக்குறார், வியாழக்கிழமை அக்செப்ட் செய்யப்படுது,
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் தேர்தல் பதவி ஆணையர் ஏற்கிறார். நியமனம் செய்யப்படுறார். சனி ஞாயிறு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே லீவு. திங்கட்கிழமை அன்னைக்கு அவர் பதவி ஏற்றுட்டார். ஒரு வாரத்துக்குள்ளே இந்த நடைமுறை நடக்குது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அப்போவே பெரிய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பையும் கொடுத்தாங்க. அதையும் மீறி வந்து ஆர்டினன்ஸ் போட்டு இப்போ தங்கள் கையில் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 24 தேர்தல் வந்து நாட்டுக்கு மிக முக்கியமான தேர்தல். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்க நிலைமையில் இந்த தேர்தலை முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில் ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையருடைய பணி வந்து காலியாக இருக்குது. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார், காலியாக இருந்துருக்கு. 2 பேர் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 பேர் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் 9ஆம் தேதி அருண் கோயல் ராஜினாமா செஞ்சிருக்கார். இதுக்கு பின்னாடி வந்து பல்வேறு சர்ச்சைகள்லாம் எழுந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா 5ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் தேர்தல் சம்மந்தமாக ஒரு கூட்டம் நடைபெறுது. அதில் வந்து தேர்தல் ஆணையர் கலந்துக்கிறார், அருண் கோயல் கலந்துக்கிறார். ஒவ்வொரு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கூட கலந்துக்குவாங்க. அந்த மாதிரி மேற்கு வங்கத்தை கலந்துக்கிறார். திடீர்னு பாதியில் அவர் கிளம்பி கூட்டத்தை பாதியில் விட்டுட்டு கிளம்பி வராரு, டெல்லி வராரு. டெல்லி வந்த பிறகு அமித்ஷாவை சந்திக்கிறார். அதுக்கு பிறகான பல்வேறு கேள்விகள் எழுது. திடீர்னு வந்து 9ஆம் தேதி அவருடைய ராஜினாமா அளிக்கப்பட்டு அது உடனடியாக குடியரசுத் தலைவரால் ஏற்கப்பட்டிருக்கு. இப்போது 12ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி வந்து புதிய தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பான கூட்டத்தை மோடி தலைமையேற்று நடத்துவார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. இன்னொன்று, இந்த குழுவில் மோடி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரி, அவர் தான் வந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்துகிட்டு இருக்கார். அவர் ப்ளஸ் ஒரு அமைச்சர் அப்படிங்கும்போது ஆப்வியஸாக அது வந்து அமித்ஷாவாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் மோடி அமித்ஷாவுடைய பேச்சை கேட்கக்கூடிய கைப்பாவையான யாரோ ஒருத்தரை கொண்டு போடுவாங்க. ஆப்வியஸாக 2:1 ரேஷியோவில் பாஜக சொல்லும் நபருக்கு தான் வந்து அந்த பதவி போக போகுது. அப்படிங்கும்போது இதில் சில பேர்களும் அடிபட ஆரம்பிச்சிச்சு. ரிசர்வ் வங்கியோடைய கவர்னராக இருக்கிற சக்திகாந்த தாஸுடைய பேரும் அடிபடுது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ இந்த நிலையில் தான் இந்த நியமனத்தை வந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநலக்கு வழக்கு தொடரப்பட்டிருக்குது. இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னும் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏற்கனவே 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. அதையும் மீறி தான் வந்து ஆர்டினன்ஸ் போட்டு இப்போது பாஜக அதை கையில் எடுத்துருக்கும்போது இதை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா 7 நீதிபதிகள் அல்லது 9 நீதிபதிகளுக்கு கொண்ட அமர்வு தான் வந்து அதை விசாரிக்கணும். அந்த மாதிரியான ஒரு விசாரணை எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. அதையும் இந்த எலெக்ஷனுக்குள்ளே எடுப்பாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா மார்ச் 12ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிப்பதாக இருந்துச்சு. இப்போ 2 பேர் காலியாக இருக்கனால 14ஆம் தேதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று, இன்றைக்கி தலைமை தேர்தல் அதிகாரி அவருடைய வேலையை அவர் பாட்டுக்கு ஆரம்பித்து பணிகள்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அமித்ஷா கிட்ட வந்து ஃபோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே குறிச்சியில் பார்க்கப்பட்ட நிலையில் இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து அதை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. இந்த விசாரணை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்படும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது தான் இறுதி முடிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இவங்க ஆர்டினன்ஸ் போட்டதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட இப்போதைக்கு நிலைமைப்படி பார்க்கும்போது மோடியுடைய கைதான் ஓங்கியிருக்கு. அதனால் பாஜக நியமிக்கும் ஆட்கள் தான் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படலாம். அதையும் மீறி ஒருத்தர் வந்தார் அப்படின்னா லவசா அப்படின்னு சொல்லிட்டு 2019 தேர்தல் அதிகாரியாக இருந்தார். அவர் தேர்தல் அதிகாரியாக இருக்கும்போது மோடி அமித்ஷா போன வாகனங்களை சோதனையிட அனுமதி கொடுத்தனால அவர் வீட்டில் அவர் மனைவி வேலை பார்த்த நிறுவனம் மகன் வேலை பார்த்த நிறுவனத்தெலாம் ரைடு விட்டாங்க. அவர் வந்து எனக்கு இந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டு வேர்ல்டு டெவலப்மெண்ட் பேங்க்குக்கு வேலைக்கு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, இப்போ ராஜினாமா செய்யப்பட்ட அருண் கோயல் எங்கே போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் வழக்கமாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அவர் பாஜகவில் சேர்ந்துருவார், அவர் வந்து பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிற கருத்து இருந்துச்சு. அண்மையில் கூட வந்து மேற்கு வங்கத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியில் இருக்கும்போதே ராஜினாமா பண்ணிட்டு பாஜக இணைஞ்சிருக்காரு. இணைஞ்சது இல்லாமல் பாஜக எங்களை அப்ரோச் பண்ணாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் தான் அங்கே ஆளும் அரசுக்கு எதிராக தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவர். ஸோ அருண் கோயல் அந்த மாதிரி தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுச்சு. ஆனால் நேற்றுக்கு நடந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா அருண் கோயல் கூட பணியாற்றிய சிலருடைய தகவல் அப்படின்னு சொல்லி மோடி ஆதரவு கோடி மீடியா அவங்களாம் அருண் கோயலை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து 30 வருஷத்தில் 40 இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார், இவர் வந்து வேலையை பார்க்கல, இவருக்கு வேலை பார்க்க தெரியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக அரசு கொடுத்த அழுத்தத்துக்கு பணியாமல் ஒரு வேலை அந்த பிரச்சனை தாங்க முடியாமல் அருண் கோயல் ராஜினாமா பண்ணிட்டாராங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அருண் கோயல் ராஜினாமாவுக்கு பின்னணியில் பாஜக இருக்கா, பாஜகவுடைய அழுத்தம் இருக்கா அப்படிங்கிறது அருண் கோயலுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் தெரியும். இப்போதைக்கு தேர்தல் ஆணைய விவகாரத்தில் பாஜக அரசு அவங்க கையில் தான் அதிகாரத்தை வச்சுருக்கு. தேர்தல் ஆணைய நியமனம் பாஜக கிட்ட தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலைமை.
ஆல்ரெடி இவிஎம் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையரும் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக போனால் எலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறது மக்களுக்கே தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.